நாங்கள் சின்ன பையன்லாம் போகிறோம்மா. ஆ வரீங்களா? சும்மா 35 கிலோ தான். ஆமாம். மாப்பிள்ள எல்லாம் இருக்கிறாப்லையா? இந்த பெரிய இலையா கூட இருங்க. இந்த மேலே இருக்குல்ல உங்கள் மண்டிக்கிட்ட. அது கூட இருங்க. பதமாக இருக்கா? புதுசாக வாங்கிட்டு வந்துருக்கியா உங்களுக்காண்டி? அது நேற்று யூஸ் பண்ணிட்டு அப்படியே போட்டதுனால வேலையை காட்டுது. மடிங்க அவ்வளோதாண்ணா. சரி எடுத்து குடிச்சுக்கோங்க. கிழிஞ்ச இன்னொரு வாட்டி பார்த்துக்குறோம். அண்ணன் வந்துட்டு அந்த விடாம அவன் அங்கே போய் நிற்கிறான். அண்ணன் காசு கொடுக்க போயிட்டு வந்து காசு வீட்டுக்கு. வீடியோ கை காட்டுப்பி எல்லாம் சாப்பிட மாட்டியாங்க. எல்லாம் வேஸ்டா போச்சா? உண்மையிலண்ணே ஏறுதுண்ணே. கழுவிட்டீங்களா கரியா? தண்ணி 4 லிட்டரு தான் இருக்கு. யாரு சோறு நீ கொண்டு இல்லையா? அப்புறம் என்ன சோறோட வந்திருக்கேன். 2 கேன் இருக்கு இதுல. சாப்பா வா அதுல எப்படி கழுவுறாப்புல. என்னண்ணே நீ அர்த்தமெல்லாம் பேசிக்கிருக்க? துறப்பணியாமா? இது நாளைக்கு பொங்கலா? மாட்டு பொங்கலா? யாரும் தெரியாதா? என்னமா இது ராமன் மாப்பிள்ள? டேய் என்ன மாப்பிள்ள எப்படி சொல்றேன்? மாப்பிள்ள உனக்கு போன் வாங்கிட்டு வரேன்டா மாமா. சரி ரைட் வாமா பாப்பமா. டேய் அவனே விட்டு வந்தா அவனுக்குமா? மாப்பிள்ளையா? மாப்பிள்ள எங்க இருக்காப்ல? எங்க இருந்து? போ போ. எங்கண்ணே காட்டு. ஐயோ வீடியோல பின்னாடி வச்சு பிடிக்க வேண்டியானு யாராய்த்தனம் பண்ற? துண்டு இருக்கு வேணுமானே? அண்ணே துண்டு இருக்கு அடிக்கிறியா? 2 டிஃபன் கொண்டு வந்திருக்கா. என்ன இருந்தா இருக்குண்ணே? போற வாரீங்களா? இந்த கேன் இன்னொரு கேன் இருக்கா? போட்டுமையா நான் கொண்டு வரையா?
கேட்டேன் நான். மினி வெடிச்சிருச்சா அவனுக்கு? என்ன கறி அரைக்கலாத இருக்கு? எடையவா? எடையில அடுத்ததுல இருந்து செஞ்சிருக்கணும். நம்ப மாட்டேன் தெரியுமா? என்னண்ணே அரைக்கலாம் எடுத்து வந்துருக்கேனே. இல்ல கத்திய கூட அடுத்து உனக்கு நிறைய கொண்டு வர. அது என்ன இந்த படத்துல மாதிரி இது எத்தனை இல்ல? ஒரு கோழிடா 1.5 கிலோ 1 600. ஏய் 2 கிலோ எடுக்க வேண்டியாண்ணா சேர்த்து. தம்பி என்கிட்ட இருந்ததே போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுல 500 கலாண்டு போனேன். 2க்கு 200 போய் சொல்றேன். என்ன குடிக்கிறதுக்கு வாங்கிட்டு போனேன். கறி வாங்க தானே வாங்கிட்டு குடிக்கிறதுக்கு நான் வச்சிருப்பேன். வீட்டுல இருந்து இப்ப காசு வாங்கிட்டு போறேன். வைவாங்கல தம்பி சொல்றான் நீங்க. அவன் ஆமா அப்படின்னு சொல்லிட்டேன். நான் பாதியம் கலாண்டி போட்டேன். 100 ரூபா சேர்த்து போட்டுருக்க வேண்டியது. 2 கிலோ 2.5 கிலோ யாரு? நான் எப்படித்தான் கொடுக்க? நான் நீயாவது வேலைக்கு போறேன். எவ்வளவு தெரியுமா? 160 ரூபாய்க்கு மேல ஆயிடுச்சு. எது இந்த வெங்காயம் 160 ரூபா தானே? இது என்னது கொழுப்பு இருக்கு? நான் மட்டும் 200 ரூபா கொடுத்தேனே. என்ன கோழிக்கு கொழுப்பு இருக்கு? அப்படி போதுன்னா நீங்க போய் வாங்கிட்டு வந்துருக்க வேண்டியதானா? ஏன்டா என்ன சொல்றீங்க? வீட்டுல மொண்டாடி கூட அப்படி தோல் இருக்கு அப்படி இருக்குன்னு கூட எனக்கு கேள்விப்பட்டேன். சோளா என்னடா கொண்டாடி நான் கேட்போம். ஆமா அப்படித்தான் அப்படின்னு முடிச்சு விடுன்றியா? முடிச்சு விடணுமா? விரவு பறிக்கிட்டோம். நீ இங்க வா. வெங்காயத்தை எப்படி இருக்கீங்க? சண்டையில பிடிக்குதான் பாரு மாப்பிள்ள. எது சண்டையில பிடிக்குதா? அப்படி எதுவும் பிடிக்கலாம் அப்படி திண்டுக்க இருக்க வேண்டியது. இது கை கழுவுறதுக்கு. இது கை கழுவுறதும் சட்டி ஏற்றிட்டு வந்தான். கூதி நக்காத அதை கூட உள்ள அவனுக்கு வாஷ் பண்ணி கொடுத்தா இங்கே அப்படி கட் பண்றாப்ல. அதோட என்ன கெட்டு போன வெங்காயத்தை வாங்கிட்டு வந்துருக்கா? கெட்டு போன வெங்காயத்தை வாங்கிட்டு வந்து. ஆமா 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 என்ன ஆமா இது ஏதாச்சும் அது ஒன்று பெண்ணு தாண்டு வரும் மானானிய. இல்லை இல்லை அப்போ வந்து கொஞ்சம் இப்படி மாற்றிக்கிறேன். தனியே வீடியோ எடுக்கும்போது சும்மா வச்சு வைக்காம சொல்ல அடியே வைக்கணும். அவ்வளோதான். ஏய் சட்டி நல்லா இருக்கா? அடுப்பை பத்தி மத்தவதி கட்டி வச்சா பேரு. தம்பி புனிதா வாங்கினா? புனிதா வந்து வாங்கல. உங்க வீட்டுல புனிதா இருக்காங்களா? ஏய் சனியனை எப்ப வச்சா போச்சு? உங்க வீட்டுல புனிதா இருக்காங்களா? வீட்டுல புனிதா இல்ல தெரியுது. இப்படி வைக்கணும் தூக்கி. நான் இப்படி கொண்டு வரேன். உள்ளா கிடக்கு. நீ நைட்டு இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு. சட்டி கறி விட்டு வீட்டுல சம்பவம் இருக்கு. வீட்டுல கேட்காம விட்டுட்டியா? விலைக்கு போனதுன்னா சட்டி பிறகுட்டேன். கறி நிறைய இருக்கு. கறி வீடியோ இருக்காதா? எடுக்காத. தம்பி மாப்பிள்ளை போன் அடி தம்பி. மாப்பிள்ள வரேன். அவன் அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களாம். ஆமா கூப்பிட்டு விட்டு வரேன் அம்மா. அந்த ஒரு இடத்துல 12 மணிக்கு வருவோம் அப்படின்ட்டா. அவன் என்ன சொன்ன? அண்ணன் இல்லைன்னா நான் வரல அப்படின்ட்டேன். நான் என்ன சொன்னேன் தெரியுமா? அண்ணன் இல்லைன்னா வரலன்னா நீ வர சந்தோஷமா இருந்துக்க வீட்டுல. ஆனா அது தின்னவே மாட்டேங்குது. நான் ஒரு ஆளா வதைக்கி நீட்டா கொண்டு வந்து டிஃபன்ல உனக்கு வீட்டுல வச்சுறேன். என்ன கணக்கு இல்லையா? நீ கூட பேச மாட்டேன். ஓடித்தாண்டா இருக்கு. நீ அமைதியா கேமரா பாத்துக்க இருக்க. இருக்கேண்ணா அவ்வளவுதானே. விக்குவாமா காண்டி இங்க வந்தேன் சாப்பிட. கேட்டுக்கணே இங்க காண்டில வரல. ஏய் சரணா மாப்பிள்ள வரலன்னு வச்சுக்க கறி யாருமே சாப்பிட முடியாதுங்க. மாப்பிள்ளை காண்டி கறி வைப்போம் தெரியுமா? மாப்பிள்ள தூத்துக்குடில இருந்து வந்திருக்காப்ல. அவங்க அப்பா காண்டி வரல. அப்பா சாணத்துல இருக்க நம்மளுக்காண்டி வந்திருக்காப்ல. சட்டி வெறும் சட்டிய இது பேரு புனிதா தங்கச்சி இனிதா. உண்மையில அவங்க பேசுறாங்க. ஆமாடா இப்படி ஒரு
கட்டி பெல்ட் அடிக்க போகுது, பேக் பெல்ட் அடிக்க போகுது. ஏன் போதுமா? போடு போடு போடுறாங்க இவனை. நீ என்ன சொல்ல போற? நீ அது என்ன எங்க அண்ணன் நல்லா இல்லைன்ற இது புனிதா எடுத்து வரவா? இதை போடுமா? இல்லை இதுக்கு ரொம்ப வாங்கிட்டு இருந்தேன் கையில் ஓட்டு. அடுத்த வாரத்துல இருந்து ஃபினிஷிங் டச் முடிஞ்சுவோமா? சில வீடியோ எடுக்கிற ஆளுக்கு தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. விறகு ஏற்றுறான். விறகுல ஆட்ட முடியாது, ஓத்தலாக ஏற்றுறான் அட் பண்ண. ஏய் கங்கு கையில் இருக்குடா, கங்கு பறக்கும். கரண்டை கொண்டு குத்து வாங்கிருக்கியா? ஏழை இங்கெல்லாம் ஒன்லி பேச்சு கிடையாது, வீச்சுதான். திருச்செந்தூர்ல என் நண்பனை கரண்டை கொண்டு வச்சாங்க. யார கண்டே கொண்டு வச்சாங்க? காத்தி போய் வந்தாடா. காத்தி எடி மூங்கினாங்க. காட்டி கட்டி விழுந்தா? ஐயா பத்துக்கிட்ட அடி விழுந்துச்சு. காட்டிக்குள்ள இல்லையா? காத்தி எங்க 2 பேரும் ஓங்கு இது அருவாள் எடுத்து வந்து வாங்கிட்டாங்க. யாரு எப்படி அருவா ஏடா ஆமாண்டா. எங்க அங்க வர தூட்டு வரேன். வேர்த்த அதில் ஒழுகுனாதான் அந்த டேஸ்ட் ஏறும். டேய் அப்படி இருந்தா கறி தூக்கி போட்டுலாரு பண்ண இங்க வாராய் குழம்பு அலட்சி ஆராய விட்டு போடுவாங்க. வீடியோ இந்த வாராரு வெயில் கொஞ்சம் ஒரு சனி எப்படி வைக்குது? வை அப்படி வை. எவ்வளவு தூரம் இருப்ப? அந்த மாதிரி இருக்கணும் மயிறு. இது வீடியோ இன்னைக்கு மாப்பிள்ளைக்கு அனுப்பிவிடு. உப்புச்சாறு மாப்பிள்ளைக்கு நாங்கள் உப்புச்சாறு வைக்கிறோம். சொல்லி கடைசியில் நீ உப்புச்சாறு வச்சிடாதான் மாப்பிள்ளை நம்மளை கொண்டு எடுத்துக்கேன். நீ வேற கறி தின்றியாடா. நீக்கு உள்ள வந்த முகேஷ் அம்பாடி நேற்று நல்லா தானே வச்சான். ஏழை பொய் சொல்லாதாடே முகேஷ் தம்பி. நீ உள்ள வந்துடாடே. உன விட்டு அங்கிட்டு பத்தி விடு வெங்காய கிட்ட. தம்பி கறி கோர்ஸ் படிச்சு வந்துருக்கேன். கறி கோர்ஸ் கொண்டுடா. ஏய் போடுறா. ஏய் என்ன போடுறான்? தட்டி வேட்டி விட்டுருவீங்கன்னா புடி புடி தட்டுறான். போடுறான் அவன் பாரு. இறங்க முடியும் புடி. இன்னொன்று தட்டியா? இன்னும் இது மாட்டேன். வர்றாப்லையா மாப்பிள்ள? ஆமா அப்படியே கண்ணில் தெரியுது. இல்லையா ஒரு ஒப்பு வச்சு விட்றான் அந்த நேரத்தை வெயில் நேரத்தை. போக மாட்டேன்னு காசு. 49,000 அனுப்பு. மாப்பிள்ள அங்க இடத்த ஒதுக்கி இருக்காப்ல. ஒரு 49 அனுப்பு. ஏய் மாப்பிள்ள அங்க இடத்த ஒதுக்குறாப்ல. மாப்பிள்ள இடம் அமைஞ்சிருச்சா? நல்லா இருக்கு. 5 பேர் உட்கார மாதிரி இருக்கா? சரியா? டேய் மாப்பிள்ளைக்கு 50 ரூபா அனுப்பிவிட்றா. தண்ணி வாங்கி வர சொல்றா. கோமட்டி கோமட்டி அம்மா செய்கிறாங்க. போதுமியா அந்த இடம் போதுமியா? காசே இல்லைன்ட்டு மாதிரி இல்லை. தேவைமான டேஸ்ட் பார்க்கலாம்ண்ணா. டேஸ்ட்டாக பார்க்குறாங்க. என்னண்ணே அமைக்குதா?
இன்னும்மா வராப்ல கறி ரெடி ஆயிடுச்சா? நம்ம வெயிட் பண்ணலாம், ஆனால் கறி வெயிட் பண்ணலாம். கறி வெயிட் பண்ணணும், நம்ம தான் வெயிட் பண்ணணும். வரு. ஐயோ போயிடுற மாதிரி எங்க வரு ஒண்ணு அப்படின்றியா? அமைக்குதா? ஒண்ணு இருக்கு. கிண்டு லைட்டா நல்லா கிண்டு பார்ப்போம். அடி பிடிக்குது வரு. உப்பு இட்டோலனே. இல்லை உப்பு போடக்கூடாதுடா. உப்பு போட்டா சொரணம் வந்துடும். அப்படி வந்துடும். எல்லாமே சரி சமமாக இருக்கும். தரமா இருக்குண்ணா. தரமா இருக்கா? அதுல தரமாலாம் கேட்காது. அது என்னடா? எங்க எங்க சீரமா? கசாசாண்டியா நீ? தம்பி நேத்தோட இன்னைக்கு பயங்கரமா இருக்கு. சீரம் போடும். வைக்க உள்ள வச்சு சுத்தி இப்படி ஓட வேண்டிய ஒரு சீரம் தான் எடுத்தேன். விக்கி கசக்கி போடுறான். நே விக்கி என்ன 2 மாசல அப்ராட் வெயிட் அனுச்சுக்கா. பின்னாடியே நானு கப்ராடு கிளம்பிடுறேன். நீ கிளம்பிடுறியா? ஆமா, நான் சிங்கப்பூர் இல்ல துபாய் எங்கேயாச்சும் வருவோம். போடுறா போடுறா போ. நல்லா வேகட்டும்னே போடுறா வாயே. காலலாம் ஜம்முன்னு இருக்கா. போடுறா. அப்படியே அண்ணனை போட வாடா. உன்னை போட வாடாண்டியா மத்தியா? யாருன்னு சொன்னாப்ப? எர்ரா போயும்டா. கதவு அப்படியே இருக்கு. ஜம்முன்னு இருக்கா. சரி அதை போறாடே. எப்படி கிண்டுனே கீழே ஒட்டுது வரனே. என்னன்னே படிச்சிருக்க கொஞ்சம் கூட ஒரு இது இல்லை உனக்கு. யாரு இல்ல என்ன சொன்னேன்? கூர்ந்து எங்க கூட சுத்த போறேன். நல்லா போயில விட்டு பழகிருக்கேன். கசக்குற பாருண்ணே தம்பி, கசக்குற அப்படித்தான் கையில நகர்த்த போயிரு. ஆமா, போயில போடுவேன். போயில போடுவேன், கோழி போடுவேன். வாடா போயில என்ன அப்படியே இருக்கு. மாப்பிள்ள திருறாப்ல போட்டு வரு. ஏத்து ஏத்து. அது ஏன் செருப்பு அதை எடுத்து போட்டுக்கிருச்சு இவரு? இந்த கப்பலை நீ தான் எடுத்து போட்டுக்கோ. இது மானா கப்பலா? என்ன செருப்பு கப்பல் மாதிரி இருக்காயா? ஏற்கனவே இதுல இந்த செருப்பு வேற. மாப்பிள்ள இரு, நான் எடுத்துட்டு கையில எடுத்துக்கிறேன். அப்படியே வையன்ற ஒண்ணு மாதிரி கீழே விழுந்துட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாதா? அப்படியே கொண்டு வா. கொண்டு வரேன். யாருமே கூட இல்ல. என் தம்பி இருக்கான்னு சொல்லி வச்சல. அப்புறம் என்ன அப்படின்னா இது கஷ்டப்படுத்துற. அப்படின்னா வெறும் சும்மா எடிட் வேண்டியதான் எல்லாம். சும்மா பேச்சுட்டாங்க அண்ணன் தம்பிலாம். அடிச்சாலும் பரவாயில்ல. செஞ்சு விட்டாப்ல சொல்லக்கூடாது. போனேன் போனேன் பார்த்து சாவி எடுக்காமட்டான். வந்து வாங்கிட்டு போடா. பாவனை எடுத்துருக்கு 1/2 கிலோ தான் எடுத்து வந்தேன். அவங்களுக்கு வைக்க வேண்டியானே. ஏனே இதை எடுக்க சொன்னது விக்கிதான். நான் எடுத்த இதுல இல்ல 4 பீஸ் இதே 100. நானே திண்டுக்கிறேன். அதுல கறியை கழிச்சுக்கோங்க. ஏன்னா இதை தொடாத. இப்படி சொன்னா அவங்களுக்கு அதுல கையை வைக்காத. சரி இந்த டேஸ்ட் பாப்போம். சத்தத்தை கொல்லு கொல்லு கொல்லுண்டுதா? எப்படியாமா வீட்டுல வர மாட்டாங்க? வீட்டுல அதான் தலையில் திண்டு மாமா நீந்திர மாதிரி வாங்க முடியுது. அப்படிங்க நீ எடுத்துடாத. ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சு சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். என்னடா எதுக்குடா லேட்டு?
எனக்கு இது இது எனக்கும் மாமான்ட்டாவில் பேசணும் பார்க்கலையா நீங்க மாமான் பேசினா நீங்க ஆளு தெரியாம மாமான் பேசிக்க நீங்க நானும் மாப்பிள்ளைன்னு வயசு போறேன் விடுமே சொல்லு மாப்பிள்ளைன்னு அது சொல்ல உனக்கு புரியலையா? புரியலையே. அவன் மாமாண்டானா நான் மாப்பிள்ளை சொல்லுவான். நாங்க அப்படித்தான் இந்த படத்துல அவெல்லாம் சொன்னேன் காலில் அம்மா சொல்லுங்க இல்ல இந்த தண்ணி ஊத்துறான். நான் குடிக்கிறதுக்கு எடுத்தேன் நான் ஊத்துறதுக்கு நீ அங்க இருந்து வாங்கிட்டு வந்து இந்த பத்திரம் அதையும் குடிப்பா நீங்க. இந்த வெங்காயத்துல செத்துருவானே நான் வேணா. ஏய் இலைய குடுமே, கத்திய குடுமே. அது அப்படியே அண்ணனை வயிறு அது இப்படியா கையை குத்திடுவா இருக்கா அங்க வேற எப்படி எடுத்துருக்கு நீயா சாப்பிட நம்மளுக்கு இலை இல்ல, உனக்கு இலையாது. எனக்கு போதும் இந்த இலையில சாப்பிட்றேன் என்ன இந்தியா. ஆமா இந்தியா ஆமா எப்படியா இல்ல அகரத்தனை மாதிரி அறுக்காத கொண்டா போதும் கடைசி இந்த இலை ஓடியும் அறுத்து அறுக்காம இருந்துருந்தாது. தட்டுல கூட அப்படித்தான் கடுப்புலாம எல்லாம் முட்டாளவே ஆண்டா பத்தாம் போச்சா ஊத்துங்க அண்ணன் ஊத்துறோம். இங்க வரு என்னண்ணே சரிங்க வா நம்ம ரெண்டும் சாப்பிடுவோம். ஏய் இங்க வாணே ஏங்க வரமாட்டியா? கையில அது என்ன அட்ஜஸ்ட் பண்றேன் அவ்வளவு சோற தட்டுங்க அப்படியே. குடிக்காம இருக்குல்ல அதனால உனக்கு பிரச்சனை இல்லை. குடிக்காம இருக்கு ஏய் திப்பனை மாத்தி கத்துறியா? அது என்னோட திப்பனை அங்க கூட இப்ப என்னவா உங்க வீட்டுல என்ன தங்க சோறா? அப்படி கிடையாதா? மாப்பிள்ளைக்கு 5,000 கொடுக்க வேண்டியானே. ஆனா பிள்ளை இருக்காது அண்ணா. உங்க வீட்டுல எல்லா வீட்லயும் ஒரு சோறு தானே. அப்படியே மாத்தி மூணியா திப்பனை கொடுங்க. ஆளுக்கு ஒரு கை போட்டீங்கன்னா எங்க வீட்டுல அந்த மாதிரி அடிச்சுதான் வீட்டு சாப்பிட்டு நான் 5 உனக்கு ஒரு அள்ளி வச்சுட்டேன் வாப்படா. ஆமா 11 ஆமா சொல்லாம எங்க சொல்லி சொல்லிக்காப்ல ஈஸே எப்படி இருக்க தெரியுமா? மாப்பிள்ள சரணா மாப்பிள்ள இங்கிட்டு பேச அங்கிட்டு பேசுறாங்க. மாப்பிள்ளை நீ ஆமா அவன் சொன்னாலும் அவன் அப்படியே அவனை போய் ஓம்பு போய் வெறி இங்க வேறு இங்க காட்டு காட்டு எங்கண்ணே தர தட்டிருச்சு. தர தட்டிருச்சே. குத்து ஒரு பாட்டை இறக்கணுமா? கிளை கொஞ்சம் ஒண்ணு மண்ணில வைக்க முடியாது உச்சுரு வாங்கிருக்கேன். சாப்பிடுவோம். வெங்காயம் வைக்கல வைக்க முடியாது புண்டை உனக்கு. கட்ட வார்த்தை நீ நல்லா கட்ட வார்த்தை வரும் பாத்துக்கோ. என்ன உனக்கு சேர்த்து போகுது 2 கண்டி இன்னும் கொஞ்சம் இருக்கு. இன்னும் 5 இருக்கு. ரொனால்டோ மாதிரி வச்சுட்டு போடுவேன். அவன் வச்சுட்டு போனா கம்மன் இருப்பில்ல. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆனா பாத்தியா இது மட்டும் கறி எடுக்கலாம். 2 கறி இங்க எல்லாத்தையும் கறியில வச்சிருக்கேன். தண்ணி ஒதுக்கி இருக்க. அந்த இடத்துல தண்ணி இருந்திருக்கா. இங்க வேறு தண்ணி ஊற்றி விட்டு தண்ணி ஊற்றிடுவேன். நேத்து கூட நல்லா இருந்துச்சு. நேத்து அண்ணன் போய் இன்னைக்கு அமைப்பா இருக்கா. இன்னைக்கு நல்லா இல்லைன்ட்டியானே. அப்படியே சாப்பிடாம வந்து அப்படியே ஏதோ டீயை பாத்தியா சாப்பிடாம போட்டு ஊத்துறா கீழே ஊத்துருக்கா அங்கிட்டா ஊத்துறா. அவன்டா ஊத்துறானா புண்டாமைய. அப்ப கட்டா வந்துட்டு போகுதால. ஏய் கீழே கைய கொண்டு கூட உட்காரு போ. இதோட காமெடி இருக்குடா. அப்ப உங்களுக்கு கொத்தமல்லியா ஆமா தம்பி
தம்பி கறி எப்படி இருக்கு? கறி அல்வா கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டது. இதுதான் கறி இன்னைக்கு அல்வா. அமைச்சாங்களா தம்பி? உண்மையில குழம்பு தரமா இருக்கு. மாப்பிள்ளை எப்படியா இருக்கு? நீங்க எடுத்துக்கிறேன். ஏங்கன்றீங்களா? சொல்றா, ஏதாவது சொல்றா. ஈச்சேன்றீங்களா? ராமன் மாப்பிள்ள எப்படியா இருக்கு? கறி பயங்கரமா இருக்கும் வாய். ஏய் கறி எப்படி இருக்கு? கூதி நக்கலா இருக்கு. இல்ல அப்படி பேசுறா. நாங்க இப்படித்தானே நல்ல கறியே போடலண்ணே. கறி எப்படி இருக்குன்னு நான் எப்படி சொல்லுங்க? கறியை போடலான்ட்டு பேரு. கறியை தின்றிருக்கேன் அவன். நான் போனதுக்கு அப்புறம் தெரியுமா? சும்மா தின்னியா? நீ என்னையா ஒரு கறியை போட்டு சாப்பிடுவாங்க. போதும் அவ்வளவுதான். எங்கன்னு ஏன் எல்லாத்தையும் எங்கன்னு நான் வச்சதை வந்து நானே சொன்னா பெருமல்ல, அதனால நான் சொல்ல மாட்டேன். எப்படி இருக்கு? ரொம்ப நாள் கழிச்சு நீ தான் நல்லா சாப்பாடு சாப்பிடு. அவ்வளவுதான் வீட்டுக்கு கறி அம்சமா நல்லா வந்திருக்கு. நல்லா வந்து இங்க பாருங்க, எப்படி சாப்பிடணும்னு சொல்லி தெரியா? பாருங்க ராயல இருக்கு. அப்படியே அப்படியே ஏறு சாப்பிடணும். ஏறு. சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்மளே வாப்ல வேற வந்து அவர்தான் நேரத்துல யாரா என்ன செஞ்சா? பயணத்திருக்கேன்டாப்ல. தூக்கல ஓட்டுனா போட்டுருந்தீங்களா? மாட்டிட்டு புரியாண்டாப்ல. வீட்டில் கேட்டா என்ன தெரியுமா? வீடியோ வீடியோ அண்ணன் மாப்பிள்ள வீட்டில் கேட்டா அது பாட்டு வச்சாங்க சொல்லி நீ அது 10 ரூபாய்க்கு என்னட்டா அதுக்கு வாங்கிட்டு வந்துட்டு அது 5-6 குடிக்குது அது. சால்னா கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி சாப்பிட்றணும். சால்னாவா? உனக்கு நல்லா ஊற்றிட்டீங்க வேறு எனக்குலாம் என்ன சால்னாவா? ஊத்திருக்கீங்க? குழம்பு கொஞ்சமா ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் சாப்பாடு. இங்க வேறு அப்பனா நான் என்ன சொல்ல அது அள்ளி வச்ச அது திங்க மாட்டேன் திங்க மாட்டேன். அப்படியே மிதக்க விட்டுருக்கீங்களே என்னை மட்டும். இந்த சாப்பாடு சாப்பிடுந்தா சாப்பிடலாம் நான் சாப்பிட்டு அழுவாம ஏறு. வீடியோ காண்டி நல்லா இருக்குல்ல? எத்தனை நாச்சு இது பாரு உரப்பலாம் எப்படி இருக்கு? உரப்பு இருக்காது. அருமையா இருக்குமா? வா தொலைஞ்சு வா. வா. அது போய் நீ காய்ச்சி என்ன போய் சொல்லுவேன் உங்க அண்ணன்ட்ட. ஆமா எல்லாரும் எங்க எப்படி தொலைஞ்சு வான்ற? அது என்ன தெரியுமா? எங்க எப்படி தொலைஞ்சு வான்ற? இப்ப அதுவா? உங்க அண்ணன் தான் கொடுக்குற அப்படியே. எல்லாம் நாங்க அப்படித்தான் பேசிக்கிறோம். நாங்க அப்படித்தான் பேசிக்கிறோம். நீங்க இல்ல அவன் வெங்கடு மாதிரி கிடையாது. இது என்ன தெரியுமா? வீடியோ காணலாம் இல்ல அங்க அண்ணனால சாப்பிட முடியல. பேச்சாங்க வேற. சரி இந்த சாப்பாடு எப்படினாலும் அது வேஸ்ட் தானே ஆகும். இப்ப ஆளுக்கு ஒரு வாய் சாப்பிட்டாச்சுல. உரப்பு ஆளு வீட்டு சாப்பாடு அரிசி எங்கேயோ சாப்பிட்ட மாதிரியே இல்லை. அதெல்லாம் சாப்பிட்டோன்னே வயிறு நிறைய அப்படியே ரெண்டு பேருக்குனாலும் ஏய் 4 கை சாப்பிட்டா ஃபுல்லா இருக்கும். 4 கைன்னு சொல்லிட்டு ஒரு கை வெளியே போறேன். உண்மையா அம்மா சொன்ன மாதிரி சாப்பிட முடியாது. தூக்கி நல்லா இருக்கு நினைக்கிறேன். தீ பிடிச்சிச்சு. குடியோ நெய் ஏய் ஈஸி வேணாம் அடிக்காது. நெய் சந்தோஷ்ல ஆனந்த கண்ணீர் வருதானே உனக்கு? கட் பண்ணி வேற போடுவோம். கட் பண்ணி போட்டுருந்தேன். போட்டுரு. கம்முன்னு இருக்கு மாப்பிள்ள இந்த கேரக்டர் பண்றது தானே. 25,000க்கு நல்ல செல் எடுக்கலாம். அமைக்கலாமியா? மாலிங்க மலை போவோம். வாங்குமா வேணாமான்னு தோணுது. தேட்டர்ல போவோம். மகாலிங்க கோயிலும் கரெக்ட். மகாலிங்க கோயில் வெள்ளிக்கிழமை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை எடுக்கிற வேலையை மொத்தமா உள்ள போடுங்க. இங்கே கீழே ஓட்டுன்னு தூக்க முடியாம. சரி அடுத்து என்னைக்கு? தம்பி உண்மையில இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருக்கு தம்பி. நல்லா இருந்துச்சா? இன்னைக்கு முயல் தம்பி நல்லா சமையல் நல்லா பண்ணி கட்ட வேகமானே. ஆமா இனிமேல் தம்பி பஞ்சன் கூட சமைக்க சொல்லலாம் போல. இதே மாதிரி இன்னும் 10 பேர் பையங்களா போய் 10 பேர் பையங்களா போய் சரி நல்லா ஒரு காட்டுல உட்காந்து நல்லா சமைச்சு சாப்பிடும். அது ஒரு ட்ரிப் மாதிரி போகணும் தம்பி.
துப்பு மாதிரி ஆமா, அன்னைக்கு தம்பி தான் சமைக்கணும், உள்ள யாரும் போக கூடாது. பாருங்க இப்படி சொல்லுவாப்ல, அதுக்கப்புறம் போன அப்புறம் வேமா வீட்டுக்கு வாங்க. கஜா மாப்பிள்ள, கஜா மாப்பிள்ளை கூட்டு கார்கி மாப்பிள்ள, சால்னா மாப்பிள்ளை. சால்னா மாப்பிள்ள, சால்னா மாப்பிள்ள. சால்னா இல்ல உப்புச்சாரு. கம்பி வர கை தின்னாப்புல, அதனால அது ருசி நல்லா இருக்கு. ராய் தலாக்க தண்ணி இருக்குனே, கண்டுபிடிச்சு வர இடத்த தண்ணி கண்டுபிடிச்சனே. அதிவிரமிட்டி நட்பை துணை சார்பாக 10 ரூபா இரண்டாம் மாலை போட ஓத்தா செத்துருவாலாம். வண்டி வளைங்க வண்டி வளைங்க. சாவி எங்கட ஆட்டடா இருக்கு. டேய் கால் சுடுது செருப்படாம. பாலம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். கம்பி கட்டுறதுக்கு அழைத்து கொண்டிருக்கிறார்கள். கம்மா அன்னைக்கு இப்படி இருக்கு. அடுத்த மாசம் எப்படி இருக்கும்? ஆமா, இந்த மாசம் விக்கி உசரோட இருக்கேன், அடுத்த மாசம் விக்கி உசரோட இருப்பானு தெரியல. அது நாங்க தான். ஆமா, ஊருக்கு போக்குல ஏதாச்சும் ஒண்ணு அப்படியே மட்டை தட்டி அப்படியே பயங்கரமா இருந்தா என்ன ஆகும்? மட்டை தட்ட சொல்லி மாப்பிள்ள வண்டி இங்கே விடுங்க, அந்த இடத்துக்கு விடுங்க. கிணறாங்கிட்டு ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதா? இல்ல டயர் வாரி நீ வேணா மாத்திரியா? ஏன் போக மாப்பியா? தம்பி பாட்டு பாருயா. இங்க வாணே. குண்டால சோறு இங்க வர்றோம். ஆஃப்ரோட் அடிக்குது வண்டி. வேறு இதில் ஒரு குளிப்பை போட்டால் கூட பயணமா இருக்குமா? காட்டில் ஆள் இருக்கா? பாரு இடத்த பாரு. ஆயிராயிரத்தானா பேரு ஆயிராயிரத்தானா? நாங்கள் வாத்தலாக்கா அங்கே காசு இல்லை காசு இல்லைன்ட்டு. மோனு செத்துச்சுனே. டயத்தை வேற பார்த்து எடு எடு. போன கேமராக்குள்ள போ. ஐயோ இந்த மஞ்சள் கலர் வந்துருச்சு. ஏங்க எப்படி தம்பி போதுமா? போதும் பிறகுதான் தெரியும். போட்டுருக்கேன் இல்ல பிறகுதான் தெரியும் கேமராக்குள்ள தண்ணி. பாட்டு போடவா? எப்படி பேய் அப்படியே வெளியே வருன்றாரு. எங்க இப்ப போடுவோம் தண்ணி வேணும். வீடியோ முடிச்சுக்கிறோம். கேட்கலையா? 2 பக்கம் பிடிக்கிற அகராயத்தனத்தோட உச்சகட்டம் அண்ணன். இந்தா உங்க அவர நீயா. சரி வீடியோ முடிச்சுக்கிறோம். கிணறு வெட்டி பார்த்தா அது ஒரு தோணையா? மொத்தம் இங்க ஒண்ணு பேரு முக்க முக்கமேனா இருக்கு. இறக்கலா இருக்குமா? ஆடாத டாட்டா.
ஏய் அண்ணன் உனக்கு இருந்து வராப்படா. ஏய் மாப்பிள்ளை நல்லா கழிவுறான்.